கர்நாடக மாநிலம் வாதாபியில் உள்ள பனசங்கரி என்னும் திருத்தலத்தின் பூர்வாசிரம பெயர் திலகவனம் என்பதாகும். 100 வருடங்களாக இந்த இடத்தில் மழையில்லாமல் இருந்ததாம். முனிவர்கள் தவம் செய்ததன் பலனாக இங்கே பனசங்கரி அவதரித்து முனிவர்களின் தவத்தை மெச்சி மழை வர செய்து உணவுப் பொருட்கள், காய்கறிகள் இவற்றை விளைவித்து ஊரை சுபிட்சம் பெற செய்தாளாம். இக்கோயிலில் மூலவர் அம்பாள் வனதேவதையாம். இவர் காய்கறிகளினால் உருவாகியதாக சொல்லப்படுகிறது. இங்குள்ள கல்வெட்டுக்களின்படி பெலுவோல வனவாசி பனசங்கரி என்று அழைக்கப்படுகிறாள். இந்த அம்பாளின் ஸ்தல புராணமும் பெயரும் ஸ்கந்த புராணத்திலும் தேவி பாகவதம் மற்றும் புராணங்களிலும் மிக பெருமையாக காணப்படுவதுடன் சக்தி தேவி என்றும் அழைக்கப்படுகிறாள். காய்கறிகளினால் ஆன ஆடையினை அணிந்திருப்பதால் திருவிழா போது 108 வகையான காய்கனிகளை அம்பாளுக்கு அர்ப்பணிக்கிறார்களாம். இந்த நாளை பாசித் திருநாள் என்று அழைக்கிறார்களாம். சாகம்பரி என்ற பெயராலும் அம்பாள் அழைக்கப்படுகிறாள். சாகா என்றால் காய்கறி, அம்பரி என்றால் உடல். ஆகவே அம்பாளை சாகம்பரி என்றும் அழைப்பார்களாம். இக்கோயில் காட்டில் நடுவே உள்ளதால் சுற்றுப்புற சூழல் தெய்வமாகவும் காக்கும் தெய்வமாகவும் நினைப்பார்களாம்.